ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெண்டைக்காய் புளிக்குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். காரசாரமாக மீடியம் சைஸ் வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, மீடியம் சைஸ் தக்காளி 2, 15 பூண்டு, 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு புளி, வெண்டைக்காய் நம்ம நறுக்கி வச்சுருக்கோம், அது கொஞ்சோண்டு தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், காரசாரமான வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுங்கிறத ஃபுல் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கடாய் வச்சிட்டோம். வெண்டைக்காய் கொஞ்சம் வதக்கிக்கலாம். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வெண்டைக்காயை போட்டுக்கலாம். வெண்டைக்காய் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். லைட்டாக நல்லா வெண்டைக்காய் வதங்கி வரத்துக்கு லைட்டாக நம்ம கொஞ்சோண்டு உப்பு போடலாம். கொஞ்சமாக போட்டால் போதும், ஈஸியாக வெண்டைக்காய் வதங்கிடும். ஏன் வெண்டைக்காய் வதக்குறோன்னா அந்த வளவளப்பு போகணுன்னு. ஆனால் நம்ம வளவளப்போடு தான் சாப்பிட்ணும். உடம்புக்கு நல்லது, முட்டி காலுக்கு ஜவுக்கெலாம் நல்லது. நாம் ஓரளவுக்கு வதக்குனா போதும். ரொம்ப வதங்கிருக்கணுங்கிற அவசியம் இல்லை, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். போதும் ஃப்ரெண்ட், இந்த அளவுக்கு வதங்கினா. ரொம்ப வதங்க வேண்டாம். வெண்டைக்காய் வளவளப்பு இருந்தால் தான் நல்லது. பச்சை வெண்டைக்காய் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. மூட்டுக்கு ஜவ்வு இருக்கிறதுக்கெலாம் நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ஃப்ரெண்ட்ஸ். கடாயை வச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் வதக்கிறதுக்கு. மறுபடியும் கடாய் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம் இது 2 போட்டலாம். ரெண்டு பொரியட்டும். கடுகு வெந்தயம் பொரிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட். இதுக்கு தேவையான பூண்டு போட்டு பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் சின்ன வெங்காயம் வாங்கிடுவேன். ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ்.
பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் இல்லை, ஆனால் பெருங்காயத்தூள் போட்டிங்கன்னா தான் புளிக்குழம்புக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். இது நல்லா வெந்து வரட்டும். நல்லா வெந்து வந்த பின்னாடி நம்ம எல்லாம் மசாலாவும் சேர்க்கலாம். 2 நிமிஷம் அது மூடி போட்டு அது வேக வைக்கணும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அது வதங்கட்டும். நல்லா வதங்கிருச்சான்னு நம்ம பார்க்கலாம். தக்காளி நல்லா 2 நிமிஷம் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா அது உங்களுக்கு அடிப்பிடிக்கும். என்றைக்குமே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். இந்த சமயத்தில் நம்ம அதுக்கு தேவையான மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கோம். மசாலானா கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன், வரமிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் போட்டு வதக்கிக்கு. அது அப்படியே 2 நிமிஷம் அது வதக்கி விட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது நல்லா வதங்கி அந்த பச்சை வாடை போன பின்னாடி நீங்கள் கரைச்சி வச்சுருந்த புளியை ஊற்றிடுங்க. இப்போ தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு புளி தண்ணி ஊற்றி வச்சுருவேன். அதுக்கு இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காயை அதோட போட்டுடலாம். இது போட்டு நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சிடலாம். தேங்காய் கூட கொஞ்சம் ஜீரகத்தை போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜீரகம் வந்து எப்பயுமே எந்த குழம்புலையும் ஜீரகம் பூண்டு சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், அப்புறம் ஜீரண சக்தி ஆகாமல் இருக்கிறது, இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து ஜீரகம் பூண்டு எல்லா குழம்புலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மூடி போட்டு இது நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம அதை போய் அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே நல்லா வெண்டைக்காய் போட்டு நல்லா வெந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம இதை அப்படியே விட்டுறலாம். தேங்காய் கூட அரைச்சி ஊற்றாமலே புளிக்குழம்பு சாப்பிடுவாங்க. ஆனால் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுறோம். சின்ன தேங்காய் மூடியில் 1/4 தேங்காய், அவ்வளோதான். ரொம்ப தேங்காய் வேண்டாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஏன் நம்ம வெண்டைக்காய் வதக்குறோன்னா, புளிக்குழம்போடு போடும்போது சீக்கிரம் வெண்டைக்காய் வேகாது, ஒரு மாதிரி நறுக்குங்க. அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டே வெண்டைக்காய் நம்ம வதக்கிடுறோம். அதில் பாதி குக் ஆயிரும். தேவையான அளவு தண்ணி ஊற்றி தேங்காய் ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ
வெண்டைக்காய் புளிக்குழம்பு. இந்த குழம்பு கொதிச்சு வந்தால் வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வெண்டைக்காய் கார புளிக்குழம்பு எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து தேங்காய் வேண்டான்னா தேங்காய் ஊற்றுறதுக்கு முன்னாடியே குழம்பு ஆஃப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியும் செய்யலாம். நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றி செஞ்சுருக்கோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா குழம்பு கொதிச்சு வருது. இந்த சமயத்தில் கொத்தமல்லி போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. வெண்டைக்காய் கார புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமையே நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.